சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. எதுக்கு சார் நான் பேச வரணும்? உங்களை திருப்தி பண்றதுக்கு? நான் என்ன ஹோட்டலா நடத்துறேன்? நான் என்ன வியாபார ஸ்தலமா பண்ணிட்டு இருக்கிறேன்? இது யாருடைய தப்பு? இந்துக்களுடைய தப்பு. ஏன் கொண்டு போய் வேற இருக்கிற கோயிலுக்கே காசு போடுறாங்க உண்டியல்ல? அந்த கோயில் எடுத்து திருப்பணி பண்றேன்னு சொல்றது தானே. பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்கேயோ கொண்டு போய் காசு போடுறாங்க. இதை எடிட் பண்ணாம நீங்க போடுறதா இருந்தா போடணும். சொல்லுங்க. என் படம் போட்டு செங்கல் போட்டு இந்த செங்கோலுக்கு பதிலா திப்பு சுல்தான் வாழ் வைக்க வேண்டும் என்று சுகீஸ்வம் சொன்னார்னு ஒருத்தன் போடுறானே, போடலாமா? அது பொய் இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டியில நான் பார்த்தது கிடையாது. நீங்க பேசி இன்னும் 200 வருஷம் இருக்கும்னு சொன்னதா என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றிய நினைவு எனக்கு இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க எடுத்து காட்டிடுங்க. நான் காட்டுறேன் சார். திமுக நல்லது செய்துவிடக் கூடாது என்று பல பேர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வேலை சார். நீங்க கரெக்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன்னு என்ன மேல வெறுப்படைகிறாங்க. ஜெயலலிதா ஒரு தடவை கூட என்ன கூப்பிட்டது இல்லையே. இப்ப இவர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன பண்ணலாம்னு இடத்துல கேட்கிறாரு. இது தவறு, இதை மாத்து. தருமபுரம் பல்லக்கில் போலாம்னு சொன்னதே நான் தான் தெரியுமா? கூட்டத்தில் போய் கஷ்டப்படாத, முதல் நாள் போ, அடுத்த நாள் போ, எப்போ கூட்டம் இல்லையோ அப்போ போய் கும்பிடுன்ற. தப்பா அது? சார், உங்களை யாருமே பகிச்சுக்கல. நானும் உங்க கூட்டங்களுக்கு வரேன். என்ன மாதிரி நிறைய பேர் வராங்க. அது பொதுமக்கள் வராங்க. ஆனா ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு 4-5 பேர் அந்த, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். பார்லிமெண்ட்ல செங்கோல் வந்து வைக்கிறத பத்தி நான் ஒரு கருத்து சொல்லல. சரி, எனக்கு அதை பத்தி கருத்தே கிடையாது. எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. என் படம் போட்டு செங்கல் போட்டு இந்த செங்கோலுக்கு பதிலா திப்பு சுல்தான் வாழ் வைக்க வேண்டும் என்று சுகீஸ்வம் சொன்னார்னு ஒருத்தன் போடுறானே, போடலாமா? அது பொய் இல்லையா? நான் சொல்லாத வார்த்தையை என் பேர்ல போட, அப்ப திட்டமிட்டு என்ன டேமேஜ் பண்ற. தனி மனிதன் செய்யும் ஒரு தவறுக்கு வந்து இப்படி தனி மனித இயக்கம் சார் அது. தனி மனிதன் பண்ணுவோம். அப்படி ஒருத்தன் துணிஞ்சு யூடியூப்ல போடுவானா, யாரோ வாட்ஸ்அப்ல இல்ல. அது ஒரு பிளான்டு ஒரு குரூப் வேலை செய்யறாங்க. நான் சொல்லாதவற்றை சொன்னதாக படம் போட்டு திட்டமிட்டு ஒரு தனி மனிதனை ஒரு குரூப் டேமேஜ் பண்ணுது. அவர்களுக்கு முழு நேரம் they are paid for it. ஏன் என்ன நான் தனி மனுஷன் தானே, என்னையும் எனக்கு குறி வைக்கணும்? சரி, நான் என்ன சொல்றேன், உங்கள் மீது மரியாதை இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உங்களுடைய மரியாதை இல்லை, என் பக்கம் நீதியும் நியாயமும் இருப்பதால் தான் இன்னும் என்னை மதித்து கொண்டிருக்கிறார். உங்க நிறைய கூட்டங்களுக்கு ஏராளமான பிராமின்ஸ் வந்து நிறைய கேட்கறாங்க சார். அது தனி, அவர்களுடைய அன்பு, அது எனக்கு தனி. அது வேற. என்னதான் அவங்க கிண்டல் பண்ணா கூட, அவங்களுடைய அவர்கள் பிழைகளை கிண்டல் பண்ணா கூட, சரியான வார்த்தை பயன்படுத்துங்க. நான் அவங்களை எப்பவுமே, அவர்கள் வந்து உங்கள் ஆன்மீகத்தை ஏற்கிறார்கள், என்னுடைய நியாயத்தை ஏற்கிறார்கள். சரி, அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆன்மீக கூட்டங்களே நீங்க அவங்களை கிண்டல் பண்றீங்க. அவர்களுடைய பிழைகளை மட்டும் கிண்டல் பண்றேன். நான் எங்க பேசினாலுமே அவர்கள் பிழையை கிண்டல், மடாதிபதிகளை வச்சுக்கிட்டு அவங்க பிழையை கிண்டல் பண்ணுவேன். அன்னைக்கு கூட அவங்களை வச்சுக்கிட்டே பேசினேன். வாரியார் சுவாமிகள் இருக்கார்ல, அவர் என்னைக்குமே வந்து ஆன்மீக கூட்டங்களை ஆன்மீகவாதிகள் கிண்டல் பண்ண மாட்டார், நாத்திகர்கள் தான் கிண்டல் பண்ணுவார். அது அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நோக்கமா இருக்கு. எனக்கு சார் ஒருவர் போல் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்ல. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். வாரியார் வந்து நெத்தி நிறைய பட்டை இட்டு வருவாரு. உடனே வந்து ஒரு நாத்திகர் கேட்பாரு, என்ன சாமி நெத்தியில சுண்ணாம்பு அடிச்சிட்டீங்களான்னு கேட்பாரு. வாரியார் உடனே பதில் சொல்லுவாரு, பழைய செய்தி, பழைய செய்தி தான், ஆனா எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு. அதுதான் அது, அந்த மாதிரி செய்திகளை அவர் கரெக்டா சொல்லுவாரு. நான் இங்க திருநீர் வைக்க வேணாம்னு நீங்க சொல்றேன். இல்ல, அவர் அந்த மாதிரி இல்ல, நான் மேடைக்கு போகும்போது திருநீர் வைக்காம உடனே அந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து எப்போதுமே ஆன்மீகவாதிகளை கிண்டல் பண்ண மாட்டாரு. நீங்க ஆன்மீகவாதிகளை கிண்டல் பண்ணும்போது என்ன இடம் சொல்லுங்களேன், எந்த இடத்துல கிண்டல் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு இடம் 100 சொல்லுவேன் உங்களுக்கு. சொல்லுங்க. உதாரணம் சொல்றேங்க. ஒரு பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றத்தில் ஒரு பையன், ஒரு அவ்வளோ பெரிய ஒரு விவரம் இல்லாத பையன், அவன் ஏதோ கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல பேசுகிறான். கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாதுங்கிறான். என்று பேசுகிறான். சார் ஐயா வந்தேங்கிறான். அது இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிறான். நீங்கள் உடனே என்ன சொல்றீங்கன்னா, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் இருக்குங்கிறீங்க. இல்லையே, அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டியில நான் பார்த்தது கிடையாது. நீங்க பேசி இன்னும் 200 வருஷம் இருக்கும்னு சொன்னதா என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றிய நினைவு எனக்கு இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க எடுத்து காட்டிடுங்க. நான் காட்டுறேன் சார். அது கிடையாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, கோயில் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தீர்வு தான் நான் சொல்லுவேன். இன்னும் 200 வருஷம் போனாலும் இருக்கும்ன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க வேற யாரோ சொன்னதா என்னுடைய நினைவுல கூட்டத்தில் தான் அவன் மாதிரி பேசுறான். பேசுவது அவங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் தீர்ப்புல நான் சொல்றதுதான் என்னுடைய கருத்து. தீர்ப்புல அவங்க போய் பேசும்போதே நான் நிறுத்த முடியாது. அவன் அந்த மாதிரி பேசும்போது நடுவில் பாசிங் கமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க இருக்கும்ன்ற கமெண்ட் நான் கொடுத்துக்க மாட்டேன். அவன் பேசுறான், நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்படி நான் பார்த்தேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எனக்கு நிறைய எப்படி யூகங்கள்ல சொல்லலாம். எனக்கு என்ன ஏன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போய் அறநிலையத்துறையிலையும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிறவங்களும் வந்து நான் என்னுடைய சுமூகமான என்னுடைய முறையில் நான் உறவு கொள்ள முடியாது. அங்க என்ன பிழை உண்டுன்னு எனக்கு தெரியும். நான் போய் தேவையே இல்லை எனக்கு, அதில் 10 பைசா லாபம் கிடையாது, நேரம் எனக்கு வீணு. ஆனாலும் அங்கே எவ்வளோ நல்லது நடக்கணுமோ அதை நடக்கணுங்கிறதுக்காக தான்
நான் போய் அங்கே உட்காந்து மல்லுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரோடையும் போராட வேண்டியிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கோயில்களை சமூக கேந்திரங்களாக மாற்றுவது தான் என்னுடைய வாழ்நாளுடைய அடிப்படை நோக்கம். அது ஒரு பயிற்சி கூடமாக இருக்கணும்னு சொல்கிறேன், பள்ளிக்கூடமாக இருக்கணும்னு சொல்கிறேன், லைஃப்பை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன், ஞானத்தை கற்றுக்கிட்டு போகணும்னு சொல்கிறேன். ஏன் கோயில்கள் சரியாக இருந்தால் சாமியார்கள் ஆசிரமமே வந்திருக்க முடியாது. இவன் இங்கே பெற முடியாத ஞானத்தை தனியாக ஒரு ஆசிரமத்திலேயே போய் பெறப்போறான், எனக்கு புரியலையே. இன்றைக்கி வந்து தனி மனிதர்கள் அப்படி ஞானத்தை கொடுத்துட முடியுமா என்ன? இவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி வீணாக போச்சு? நான் அறநிலையத்துறையை தான் குற்றம் சொல்கிறேன். நீங்கள் விட்டுட்டீங்க கோயிலை, அது வந்து ஞானத்தின் பண்ணையாக இல்லைங்கிற, அதை எப்படி மாற்றலாம் தான் முயற்சி பண்ணுறேன். நான் நல்லது செய்வது பல பேருக்கு பிடிக்கவில்லை, தெரியவில்லை. அவர்கள் என்னை பற்றி ஏற்கனவே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது மட்டுமல்ல, திமுக நல்லது செய்துவிடக்கூடாது என்று பல பேர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட வேலை சார். நீங்க கரெக்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன்னு என் மேல வெறுப்படைகிறாங்க. நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்றேன், இதை இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, நல்லது செய்யுங்க சொல்லக்கூடாதா? நீங்க ஏடிஎம்கே அறிவுரை கொடுக்கல? அவங்க என்ன கூப்பிட்டு கேட்கலையே. நீங்க அவங்களுக்கு ஆதரவு. ஜெயலலிதா ஒரு தடவை கூட என்ன கூப்பிட்டது இல்லையே. இப்போ இவர் என்ன கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பண்ணலாம்னு இடத்துல கேட்குறாரு, இது தவறு, இதை மாற்று. தருமபுரம் பல்லக்கில் போகலாம்னு சொன்னதே நான் தான் தெரியுமா? ஏன் சொன்னேன்னா, அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அனாவசியமாக நீங்கள் அதில் போய் குறுக்கிடாதீங்க. குன்றக்குடி அடிகளாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சாமி நீங்கள் போய் பேசுங்க, தருமபுரம் போகிறத போய் இவங்க தேவையில்லாமல் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது அவருடைய உரிமை. மடத்தில் அவர் சேஷங்க யாரை வேணாலும் தூக்குவாங்க, ஆனால் போகக்கூடாதுங்கிற விவேகம் அவருக்கு தான் வரணும். அவருக்கு ஞானம் வரலதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போகலாங்கிறது சமூக உரிமை, போகக்கூடாது என்பது அவருக்கு வர வேண்டிய ஞானம். சார், நீங்கள் பல மீட்டிங்கில் பேசும்போது இதெல்லாம் தெரியவே இல்லை, ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்குன்னு அடிக்கடி நீங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறீங்க. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச இசை ஞானம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு இப்போ அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எனக்கு தெரியல, அவங்களுக்கு உங்கள் விஷயம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து அவர்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு இளவும் உனக்கு தெரியலன்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அது தெரியல. அடிக்கடி அது மாதிரி சொல்றீங்க. ரிலிஜனுக்குன்னு வர்றாங்க, ரிலிஜன்ல மட்டும்தான் சொல்றாங்க, ரிலிஜனை தவிர அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வாழ்வியல் இது, உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறது, நிறைய மீட்டிங் பேசுறது, இதுதான் உங்க மிகப்பெரிய அடையாளம். அப்கோர்ஸ் உங்களுக்கு பிற அடையாளங்கள் இருந்தால் கூட நீங்க மீட்டிங்ல நிறைய பேசுறீங்க, பட்டிமன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவு பேசுறீங்க, இதெல்லாம் நீங்க நிறைய புக்கு படிக்கிறீங்க, நிறைய தெளிவு பெறுறீங்க, நீங்க வேற ஒரு கட்டத்தில் அடையிறீங்க. ஆனால் சாதாரண மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் வேற வேலை பார்க்குறான், அவன் தொழில் அவன் கெட்டிக்காரனாக இருக்கான், அவன் இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறான், அவன் ஏதோ நிம்மதிக்கு கோயிலில் சாமி கும்பிட்டு போகணும்னு நினைக்கிறான். கும்பிடாத, போகாத, வராத, அதனால உனக்கு சாந்தி கிடைச்சிருமா அப்படின்னு பேசுறதுக்கு பாருங்க. அவன் கும்பிடாதேன்னு சொன்னதா ஒரு வரி எடுத்து காமிச்சு, கூட்டத்தில் போய் நிற்காதங்கிறீங்க. இல்லை, அதாவது கூட்டத்தில் போய் கஷ்டப்படாத, முதல் நாள் போ, அடுத்த நாள் போ, எப்போ கூட்டம் இல்லையோ அப்போ போய் கும்பிடுன்றேன். தப்பா அது? அந்த முழு பேச்சு நீங்க கேட்டீங்களா? முதல்ல அத்திவரதரை பத்தி நான் பேசினா 1.5 மணி நேரம் பேச்சும் கேட்டீங்களா? கேட்டு அந்த 1.5 மணி நேரம் பேச்சில் என்ன சொல்லியிருப்பேன்? பாண்டரங்கன் கதை சொல்லியிருப்பேன், அடுத்த விஷயம் சொல்லியிருப்பேன், கோயிலுக்கு போ, கூட்டம் இல்லாத போது போ. நேற்றுக்கும் அதே வரதராஜ பெருமாள் அங்கே தானடா இருந்தார், அவர் எங்கடா போயிட்டாரு? அவனை கேம்ப் ஆகுது அவருக்கு, அவர் எங்கே போயிடுவார்? கூட்டம் இல்லாத போய் பேசு, இன்னும் அவரை வரவேற்பாருமே. அவர் தனியா இருக்கும்போது போய் பேசிட்டு நீங்கள் பெற்ற ஞானத்தை எல்லாரும் பெற முடியாது சார். பெறணுங்கிறத சார் பேசல, நான் ஏன் சார் பேசணும்? சார் நீங்க என்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு போகணும் தானே சார் நான் பேசுறேன். ஆராய்ச்சியில இங்க தொடர்ந்து இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க சார். அப்புறம் எதுக்கு சார் நான் பேச வரணும்? உங்களை திருப்தி பண்றதுக்கு? நான் என்ன ஹோட்டலா நடத்துறேன்? நான் என்ன வியாபார ஸ்தலமா பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் வாடிக்கையாளரை திருப்தி செய்வது என் வேலை இல்லை. என்னை பேச்சை கேட்பவர்களை ஒரு அங்கலமாவது உயர்த்துவது தான் என்னுடைய வேலை. நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்கு வருவிக்க பெற்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ பணம் சம்பாரிச்சு என்ன போகுது எனக்கு? இப்போ நான் ஏன் என்ன பேசணும்? அவனை மேலே உயர்த்துறதுக்காக நான் பேசுகிறேன். உயர விருப்பம் உள்ளவன் என் பேச்சை கேட்கட்டும், உயர விருப்பம் இல்லாதவன் கேட்காம போட்டோம், இதோட முடிஞ்சு போச்சு. நீ இப்படி பேசலாமான்னு என்னை யாரும் கேட்க முடியாது. நான் ஒரு வார்த்தை சட்டவிரோதமாக பேசினதில்லை, ஏன்னா எனக்கு சட்டம்னா என்னன்னு தெரியும். சட்டத்துக்கு விரோதமாக ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன், தர்மத்துக்கு விரோதமாகவும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். தெளிவு பெறுவதற்கு இன்னும் பல விஷயங்களை நீங்க பேசலாம் சார், நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு உங்க யோசனை எனக்கு வேண்டியது இல்லை சார், எனக்கு தெரிஞ்சதுதான். ஒரு அரசியல் தலைவரை பார்ப்பதற்காக 10 மணி நேரம் 15 மணி நேரம் காத்திருக்கான். அதையும் போகாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். உனக்கு ஏன்டா அங்கே வேலைன்னா கேட்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சு நீங்க 50 வருஷமா பேசின எல்லா பேச்சையும் கேளுங்க. ஏன்னா இப்படி அரசியலை நம்பி வீணா போறீங்க? உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகுது? கல்லூரியில பேசுவேன், மாணவர்களுக்கு பேசுவேன், சினிமா நடிகர் முன்னாடி போய் பைத்தியமாடா இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்னன்னு கேட்டேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்னன்னு அரசியல்வாதிகளும் சொன்னேன். அவங்க சம்பாதிக்க வந்தாங்கடா. மலேசியாவில் பேசுனேன், தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பைத்தியமாக போகாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதி அவங்கவுங்க பழைப்புக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் நாட்டு வேலையை பாருங்க, நீங்கள் எங்கள் நாட்டு அரசியலை குழப்பிக்காதீங்க சார். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் போகிற இடங்களில் எனக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிந்தால் கூட
நான் சொல்ல நினைக்கிற தர்மங்களை சொல்லிவிட்டு வருகிறேன். சார் நீங்கள் வந்து பிராமணர் அல்லாதவர்கிறதுனாலே உங்களுக்கு தேவையெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கிறத நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசுவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்களா, நீங்கள் அவர்கள் விமர்சனம் பண்ணுவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்களா, எது முதல் எது இரண்டாவது? 50 வருஷம் பேச்சு நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும். எப்போதுமே நான் சமூக சீர்திருத்தம் மட்டுமே பேசுவேனே ஒழிய ஜாதி அடையாளங்களை பேசவே மாட்டேன். உங்களை வந்து ஒரு தஞ்சாவூர் கல்யாணம் ஒரு விமர்சகர் அவர் தவறா பேசிட்டாரு, பேசுறாரு. அதை நான் அது காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து பொதுவாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, பிராமணர்கள் மத்தியில் ஒரு சாரார் மத்தியில் நீங்க ஒரு பிராமண துவேஷி அப்படிங்கிறப்ப நினைக்கிறாங்க. உருவாக்கப்பட்ட அபிப்பிராயம் இல்லை, நீங்க தொடர்ந்து அந்த மாதிரி பேசுறதுனால அவங்க வந்து இவரை வந்து இந்த மாதிரி இவர் வாரியார் மாதிரி இல்லை, கீரன் மாதிரி இல்லை, இவர் பேச்சு வேணுட்டு இல்லை சார். இன்னும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதை எடிட் பண்ணாமல் நீங்கள் போடுறதா இருந்தால் போடணும். சொல்லுங்க சார். அதாவது ஒரு ஜாதி மேலாதிக்கத்தோடு கூடிய இந்து மதத்தை நான் சகிச்சுக்கிறது இல்லை சார். ஒரு ஜாதி மேலாதிக்கத்தோடு கூடிய இந்து மதத்தை நான் நிராகரிக்கிறேன் சார். நான் சமத்துவம் உடைய இந்து மதத்தை மட்டும்தான். இப்ப ராமகிருஷ்ண மடத்துல எந்த ஜாதி வேணாலும் பட்டத்துக்கு வரலாம் சார். சரி. அதே மாதிரி எல்லா மடங்களுமே மாறணுங்கிறது என்னுடைய கருத்து சார். சரி. ஒரு அதாவது மதம்னா இவங்க சொன்னாதான் மதம், இவங்க தான் மதத்துக்கு அத்தாரிட்டி, இவங்க கற்றுக் கொடுத்தது தான் கற்றுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஞானம்னா என்ன, இறைவனை அடைதல்னா என்ன, ஜீவான்மானா என்ன, பரமான்மானா என்ன, ஜாதி அதுக்கு தடையே கிடையாது. அது என்னுடைய கோட்பாடு. சரி, இது யார் முடிவு பண்ணுறது? என்ன நம்புறவங்க என் பின்னாடி வாங்க, என்ன நம்பாதவங்க கோயிலில் அர்ச்சகர்கள் வந்து யார் வேணா நீங்க வந்து ஆகம விதிகளை கற்றுக்கொண்டு அதை ஒழுங்கா கோர்ஸை படிச்சீங்கன்னா பூஜை பண்ணான்னு சொல்லியிருக்காங்களே. கோர்த்து சொல்லியதை ஒழிய இன்னும் கோயிலில் உள்ள போக முடியலையா? ஏன் போக முடியலங்கிறீங்க? உள்ள விடலையே. யார் விடல? இருக்கிறவங்க விடலையே. இல்லை, அப்படி இல்லை. இவங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, இவங்களுக்கு அதில் பெரிய வருமானம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க உள்ள விடலை. இவங்களும் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையால் வெளியே நிற்கிறாங்க, அவங்களும் வந்து உயர்வு மனப்பான்மையால் உள்ள விடலை. ப்ராக்டிக்கலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இவங்களை யார் தடுத்தா சொல்லுங்க? அவங்க தான் உள்ளே சார். நீங்கள் அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கல. 5 நீங்கள் MBBS படித்தா கூட நீங்கள் வந்து 1 இயர் ட்ரைனிங் ஒன்று போகணும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இவங்ககிட்ட போனால் கற்றுக் கொடுக்க முடியாதுன்ட்டாங்களே. நாங்கள் அசோசியேஷனில் நாங்கள் முடியாது அப்படின்ட்டாங்க. எங்கே சொன்னாங்க அப்படி? எல்லா கோயில்லையுமே எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னப்போ நான் பார்க்கல சார். சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் உள்ளே டிபார்ட்மெண்ட் பார்க்குறோமா, அப்புறம் அவங்களை என்ன பண்ணுறது, வேற எங்கேயாவது டிக்கெட் விற்கிறதுக்கு போடலாமா அப்படிலாம் தான் யோசிக்கிறாங்க. எடுத்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு. நாங்கள் என்ன சொன்னோம், புது கோயிலில் போடுங்கன்னு. புதுசாக கட்டுற கோயிலில் ஆகம கோயிலில் என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். இது என்னுடைய நோக்கம். எப்போவுமே அறநிலையத்துறையினுடைய கோட்பாட்டுக்கும் எனக்குமே வித்தியாசம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் போய் பழைய கோயிலில் வம்பு பண்ணுறீங்கன்னா, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டு பழிச்சிட்டு போகிறாங்க. காமராஜ் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏன்ப்பா ஒருத்தன் திங்கிற இலையை போடுங்கிற, வேற இலை போடுப்பா, அவனுக்கு ஒரு இலையை போட்டு போயேன்ப்பா அப்படிம்பார். அதே தான் கொள்கை. இவங்க புதுசாக கட்டுற கோயிலெல்லாம் இவங்கள போட்டு போங்க, யார் வேண்டாம்னா. ஏன் போய் அவங்ககிட்ட போய் அவங்களுடைய பழப்பை கெடுப்பாங்க? சார், கோயிலுங்கிறது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கணுமா வேண்டாமா? இல்லை, சில கோயில்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டியிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கும் அறநிலையத்துறை வேணும். அறநிலையத்துறை அது கோயிலை ஒழுங்காக பராமரித்தா பரவாயில்லை. ஆனால் அறநிலையத்துறைங்கிற பெயரில் கோயிலை பராமரிக்கிறாங்க. ஆனால் கட்சிக்காரங்க பல பேர் கோயில் சொத்துக்களை மிக மிக குறைந்த வாடகையில். நீங்கள்லாம் எப்படி தெரியுங்களா, அதெல்லாம் பண்ணின காலத்தில் சும்மா விட்டீங்க. நாங்கள் பண்ண விடாமல் நிறுத்தி வச்சிருக்கிற காலத்தில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. கோயில் சொத்தை கட்சிக்காரன் ஆட்டை போட்ட காலத்துலலாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். கட்சிக்காரன் ஆட்டை போட்ட காலம். இன்ஜினியரிங் காலேஜுக்கு சொத்து கிரவுண்ட் வாங்குறது பேச முடியாது. 50 வருஷமா திராவிட கட்சியில் தான் சார் ஆண்டுட்டு இருக்கு. திராவிட கட்சி எப்படி 2 பேரும் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எப்படி 2 ஒன்னா சொல்லுவீங்க? திராவிட கட்சி ரெண்டு கட்சியும் அப்பயும் அந்த கட்சியோட இவங்கெல்லாம் கூட்டணி, இந்து இயக்கம் பேசுறோம்னா ஏன் கூட்டணி வச்சாங்க? அது வேற. அன்னைக்கு அவனை எட்டி வச்சிருக்கணும்ல, அவங்க ஏன் எட்டி உதைக்கல? அப்போ அவன் வையறான், வைய மாட்டான். திருநீர் வச்சு திருடலாமா? அப்படி இல்ல, திருநீர் வைக்காம திருடணும், திருநீர் வச்சு திருடலாமா? அவன் முடிவு பண்றான். கடவுள் உண்டு, கடவுளை கும்பிட்டுட்டு பொட்டியை திறக்கலாமா? லெஸ்ஸர் ஆஃப் த 2 ஈவில்னு அவன் முடிவு பண்றான் சார். நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? திமுகவா அதிமுக மாதிரி எனக்கு லெஸ்ஸர் ஆஃப் த 2 ஈவில், இந்த 2 ஈவில் எது? அப்போ எல்லாருமே ஓட்டுக்காக பண்ற வேஷம் தானே சார். அது கொள்கை இல்லையா சார்? 50 வருஷமா அறநிலையத்துறை சார். இவங்களாவது ஓட்டுக்காக, எனக்கு ஓட்ட பத்தி கவலை இல்லாம நான் பேசுறேன் சார். அப்ப இவங்களை விட நான் வேலை தானே சார். எனக்கு அறநிலையத்துறை கண்ட்ரோல் தானே சார் இருக்கு. அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கிற கோயில் சரிங்க. அறநிலையத்துடைய வரலாறு நீங்க வந்து முழுசா படிச்சா ஏன் தேவைன்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சில நிலங்களை மீட்கணும்னா தனியார்களால முடியாது. ஜமீன்தார் கொள்ளையடிச்சான், முதலாளிகள் கொள்ளையடிச்சான், சில கோயிலில் பிரீஸ்ட் கொள்ளையடிச்சான், சில கோயிலில் ட்ரஸ்டி கொள்ளையடிச்சான். எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்ன கொள்ளையடிச்சாலும் ஈஓவை நீங்கள் திட்டினா கூட ஜேசியை லாஸ்ட் டே சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி வைக்கலாம். இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனை கோயில் நிலம் பிரீஸ்டால விற்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை கோயில் நிலம் ட்ரஸ்டியால் விற்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு ஒரு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அது வித்தாத திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு ஜேசி திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மீட்ட நிலங்கள் வரலாறு இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் 2 பாண்டிய மன்னனும் நாயக்க மன்னனும் அரசு கொடுத்த நிலம்
அதுக்கு யார் சார் ட்ரஸ்டியா போடுவீங்க? இப்போ போய் அரசு தான் காப்பாற்றி ஆகணும். இப்போ அந்த அரசுக்கு சப்ஸ்டியூட்டா இப்போ இருக்கிற அரசு தான் நிர்வாகம் பண்ணி ஆகும். புதுசா கட்டுற கோயில கூட வர எல்லா தர்மகர்த்தவன் யோகியனாவா இருக்கான். எனக்கு கோயில் ஆச்சாரம் நான் கேட்கிறேன், மடத்து சொத்து வித்த மடாதிபதி லிஸ்ட் இல்லையா? எனக்கு கோயிலே வேண்டாம். மடத்து சொத்தை வப்பாட்டிக்கு எழுதி வச்ச மடாதிபதி இல்லையா? மடத்து சொத்தை வப்பாட்டிக்கு எழுதி வச்ச மடாதிபதி இல்லைன்றீங்களா? நீங்க பேர் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? சட்டம் தடுக்குது. கோயில் நகையை கட்டி கொடுத்தா எவ்வளவு பேர் நான் சொல்லட்டுமா? கேஸ் இருக்கு சார். மனுஷன் யோக்கியம் இல்லை, இவ்வளவுதான் சார். மனுஷன் யோக்கியம் இல்லை. ட்ரஸ்டியா, ஹெச்ஆர்என்சியா, ஜேசியா, குறுக்களா, மனுஷன்ல யோக்கியம் உண்டு. நீங்க சொல்ற கதை வேற ஒரு பக்கம்னா இவர்கள் அதை தானே தப்பு பண்றாங்க. கட்சிக்காரங்க கூறுபட்டு இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகங்கிற போது மட்டும் இவங்க இந்துத்துவாக்கு கோவம் வந்துருது. அதுவே மத்தவன் திருடின வரைக்கும் ஒன்னும் கோவம். சார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பின்னாடி உள்ள ஏகப்பட்ட சொத்துக்களை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நிறைய செய்திகள் வருது சார். அதான் சொல்றேன் சார், இது வேணும்னு மாமியார் உடைச்சா மண்கலம், மருமக உடைச்சா எந்த கட்சிக்காரன் திருடினாலும் தப்பு சார். இதோட இதான் எங்க கேட்கணுமோ அங்கதானே சார் கேட்கறாங்க இவங்க. நீங்க இப்பவும் அது கொடுங்க. யாரு எங்க திருடினாரு முடியும்? ஏன் கேட்க முடியும்? கோர்ட்டுக்கு போலாமே. மேலிடத்துல உள்ள முக்கியமான ஆட்களே கோர்ட்டுக்கு போலாமே. போடும்போது ஏன் இப்ப கோர்ட்ல நீதிபதிகள்லாம் அப்படியே பரபரப்பா இருக்காங்களே. இந்து சொத்தை மீட்டு கொடுக்கறதுல வந்து நீதிபதிகள் 24 hours. நீங்க சொல்ற அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த காலத்துல இப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இவர்கள் வந்து இந்து கோயில காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இவர்களது பக்தி போலியானது. தவறு செய்கிறவர்கள் தவறு செய்கிற போது வாய்மூடி கொள்வார்கள். இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் பதவியில் இருந்து நீங்குவதற்கு அவற்றை காரணமாக சொல்வார்கள். இவர்களது பக்தி போலியானது, இவர்களது பக்தி பொய்யானது. நீங்க இவர்களது யார சொல்றீங்க? யாரோ நீங்க தான் அர்த்தம் பண்ணிக்கணும். நான் சொல்ல முடியாது. நான் 19 அப்படி பேச முடியும். அப்படிதான் நான் பேசி ஆகணும் சார். எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் சிரத்தையோட இன்னைக்கும் தன் கை காசை போட்டு என்னைக்கும் வந்து தவறு நடந்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன் போல இவங்க எல்லாம்? இந்த நாட்டுல கோர்ட்டு கேஸ் போய் எவ்வளவு நாள் இழுத்தடிச்சு அவன் சாதாரண மனிதனால. அப்ப நீங்க அர்த்தமே இல்லாம பேசுறீங்க. முடிவே கிடையாது இதுக்கு. யாருக்கு தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீதிபதியும் நம்ப மாட்டேங்கிறீங்க, ட்ரஸ்டியும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சார், இட் இஸ் an elected government. நீங்க அடுத்த எலெக்டட் கவர்மெண்ட் தான் கேட்க முடியும். ஒரு சாதாரண மனிதன் எத்தனை வருஷம் சார் கோர்ட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்கிறது? விட்டுருங்க. அப்போ அது ஒரு தீர்வு? அது வேற வழியே இல்லையே. டெமோக்ரஸில தானே இடம் இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் செத்து போவாருன்னா அப்போலோல எவ்வளவு நாள் காப்பாற்றுவாங்க? அதுக்கப்புறம் முடியாது. பல்ஸ் இல்ல, இது இல்ல, விட்டுருங்க. நீங்க இந்து அறநிலையத்துறை வந்து இப்படி தவறு பண்ணும்போது சார், அது முழுக்க நியாயமானது நான் பேசினேன்னா இல்ல, பிழை இருக்கு. காவல்துறையில தவறு இருக்குன்னு காவல்துறையவே எடுத்துருவீங்களா? மருத்துவத்துறையில தவறு நடக்குதுன்னு மருத்துவத்துறையை எடுத்துருவீங்களா? டிஆர்ஓல தவறு இருக்குன்னு வருவாய்த்துறை எடுத்துருவீங்களா? துறையில தவறு இருந்தா நபரை தான் திருத்தணும், துறையை எடுக்க முடியாது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தவறு இருக்கு, கல்வியவே எடுத்துருவீங்களா? சரி, மற்ற காவல்துறையில் தவறே இல்லையா? அறநிலையத்துறை நான் கேட்கிறேன், காவல்துறையில் தவறே இல்லையா? காவல்துறை வேணான்னு சொல்லுவீங்களா நீங்க? அங்கும் இங்கும் இருக்கு. அதே மாதிரிதான் அறநிலையத்துறையில அங்கும் இங்கும் இருக்கு. இருந்தாலும் அவங்க கேள்விக்கு உரியவங்க, அவங்கள கேள்வி கேட்கவாது அதிகாரமாவது இருக்கு. எங்களை மாதிரி இப்ப நேர்மையானவங்களாவது உட்காந்துருக்குறோம் அந்த இடத்துல. கேட்கறோம், ஏன் இந்த கோயில் இப்படி நடந்ததுன்னு கேட்கறோம். ஏன் சாமி சிலையில் ஆணி அடிச்சிங்கன்னு கேட்கறோம். என்னடா ஃபேனை கொண்டு போய் நீ சாமி மூஞ்சிக்கு மேலே போட்டு வச்சிருக்கிற? அப்போ உங்களுக்கு என்ன அறிவு? திருவண்ணாமலை கேட்டேன், என்ன சாமி முகத்திலே கொண்டு போய் ஃபேனை மாட்டி வச்சிருக்கீங்க, கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? மாத்து. நாங்கள் போனால் கேட்குறோம். ஸோ எங்களுக்கு இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ண முடியும். நான் தனிப்பட்ட மனிதன், இன்னும் நான் எந்த கட்சியும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. தமிழ்நாட்டில் 36,000 கோயில் இன்னும் ஒருவேளை பூஜை பண்ண கூட வழி இல்லாத. அதெல்லாம் சும்மா சார், சும்மா அது நல்லா நிறைய எவ்வளோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் டயலாக் சார். திருப்பி இதே டயலாக் திருப்பி பேசுவாங்க. எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்து திரும்பி இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. பழைய புள்ளி இந்த வாட்ஸ்அப்பில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவனை பற்றி வரும். அது மாதிரி வர்ற விஷயம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது ஒரு வேளை கூட பூஜை இல்லாத கோயிலுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு நிதி இருக்கு, அதுக்கு உடனே அந்த ஜேசி சாங்ஷன் பண்ணுவாரு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எத்தனையோ வைத்தீஸ்வரர் கோயில் உட்பட பல கோயில்ல அல்ல லீகலா வேற சிக்கல் இருக்கும். தனியார் கோயிலா இருக்கும், வேற ஒருத்தனுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சில கோயில் எப்படின்னு கேட்டா அவனும் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் வந்து பண்ண விட மாட்டான். எத்தனையோ கோயில் பராமரிப்பே இல்லாத அந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை பெயிண்டே தெரியாது இருக்கு, யாருமே கவனிக்கல. எல்லாமே அது யாருடைய தப்பு? இந்துக்களுடைய தப்பு. ஏன் கொண்டு போய் வேற இருக்கிற கோயிலுக்கே காசு போடுறாங்க உண்டியல்ல? அந்த கோயில் எடுத்து திருப்பணி பண்றேன்னு சொல்றது தானே. பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்கேயோ கொண்டு போய் காசு போடுறாங்க. எங்க போடுறாங்க? வெவ்வேறு கோயில கொண்டு போய் போடுறாங்க. ஏன் அந்த கோயில் எடுத்து ஒரு இந்து கட்ட மாட்டாரா? இந்த கோயிலுக்கு வீணா போகுதுன்னா அந்த இந்துக்கு அங்க பரபரப்பு வராதா? சரி, அப்ப வந்து இப்ப எங்க ஏரியால ஒரு கோயில் இருந்து நாங்க தான் எடுத்து கட்டணும். சரி, இந்து அறநிலையத்துறை எதுக்கு? அப்ப ஏன் சார் இந்து அறநிலையத்துறை கோயில் கட்டுறதுக்கு இல்ல, கோயிலை பாதுகாக்கிறதுக்கு தான். இந்து அறநிலையத்துறையில கோயிலை கட்டினா அரசு பணத்தில் மத பணிகள் செய்யக்கூடாது, அறநிலையத்துறை காசை வேற எதுவுமே செலவு பண்ண. ஆதீனங்கள்லாம் எத்தனை ஸ்டே இருக்கு தெரியுங்களா? ஆதீனங்கள்லாம் பல கோயில கவனிக்கவே இல்லை.
மாத்துங்க. ஆதீனங்கள் வந்து அவங்க பாட்டு சுகபோகமா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே மிஞ்சி பல கோயில் கொஞ்சம் வார்த்தையை திருத்திக்கங்க. மடாதிபதிகள்னு சொல்லுங்க, ஆதீனங்கள்னு சொல்லாதீங்க. சரி மடாதிபதி மடாதிபதிகள். ஏன்னா ஆதீனம்னு சொல்வது சைவர்களை மட்டும் குறிக்கும். சரி. மடாதிபதிங்கிறது எல்லா ஜாதிகாரங்களையும் குறிக்கும். மடாதிபதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற எத்தனையோ கோயில்கள் கவனிப்பாரற்று இருக்கு. மடங்களையே கவனிக்கல, மடத்து சொத்தை விற்கிறாங்க, மடத்து சொத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க, அவருடைய ஒழுங்கீனங்களுக்காக மடத்து சொத்தை செலவு பண்றாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளவு மோத முடியும்? யாரோட மோத முடியும்? ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுக்கமே இல்லையே, பல பேருக்கு ஒழுக்கம் இல்லையே. துறவிகளுக்கு, தனி மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா குடும்பஸ்தன் பொண்டாட்டிய விளக்கமாறால் அடிப்பா. இவங்க யாரு கேட்கறது? தனி மனிதன் தவறு பண்ணா மனைவி செருப்பு தூக்கிட்டு வந்து அடிப்பா. சாமியார்களுக்கு தப்புனா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நான் கொஞ்சம் கோபமா பேசுறேன், மன்னிச்சுங்க. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. தனி மனித ஒழுக்கமே துறவிகள் பல பேருக்கு இல்லை. அதனால தான் வீணா போகுது சொத்து. இல்லை எப்படி வீணா போகும்? உங்களுடைய விஷயங்கள்லாம் ஏன் வக்ஃபார் பக்கம் போக மாட்டேங்கிறீங்க? பண்றாங்க. வக்ஃபு இருக்கு. இப்ப சர்ச்சுக்கே போட போறாங்க. அடுத்தது சர்ச்சையும் எடுக்க போறாங்க. எப்போ எடுக்க போறாங்க? இப்பதான் அந்த விழிப்பு வந்திருக்கு. அதாவது செய்யப்பட வேண்டியது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் மைனாரிட்டின்னு கான்ஸ்டியூஷன்ல சேஞ்ச் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கை வைக்க முடியாது, மைல்டா தான் வைக்க முடியும் இல்லையா? எல்லாம் குறுக்க நிற்கிது. மைனாரிட்டிக்குன்னு சில சலுகை இருக்கு இல்லையா? அதுல வந்து அவங்க தங்களை தாங்களே நிர்வாகம் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மைனாரிட்டி பள்ளிக்கூடம்னா எச்எம் அவங்க போட்டுக்குவாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனலி தே ஆர் ப்ரொடெக்டட். கான்ஸ்டியூஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மாற்றணும். ஆக்சுவலாக அதுக்கு தான் அவர் இப்போ இந்த தடவை கேட்டார். நான் ஒரு எம்பி கேட்டது அதுக்கு தான் கேட்டார். கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணணும். கொடுக்கல, ஜனங்க கொடுக்கல. சார் அடுத்தது சார், நீங்கள் திமுகவுடைய செல்ல பிள்ளையா? திமுகவின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவன். சரி, திமுகவுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளவர்னா உங்களை அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. உங்கள் தமிழ் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களோட கருத்துக்கள், அதனாலேயே அவங்க செய்கிறதுலாம் சரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எது சரியோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன், தப்பே பேச மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது அவருடைய குறைகளை சொல்லிட்டு இருப்போமா? இல்லை. ஒரு இடத்துல கண்ணு காணாமல் தான் போவோம். உங்களை கண்டுக்காத பிஜேபி மற்ற தலைவர்களை கடுமையாக ஜாடமடைய பேசுறதும் திமுகவை நீங்கள் பிஜேபியில் நான் அப்படி குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கவர்னர் சில அசட்டுத்தனங்கள் பண்ணுறாரு, அதை நான் சுட்டி காட்டுறேன். திருவள்ளுவருக்கு காவி போடக்கூடாது. அவர் இல்லறத்தான். இல்லறத்தானுக்கு எப்படி காவி போட முடியும்? அவர் தனக்கு தோணுதெல்லாம் சரி. அவருக்கு தமிழை பற்றி தெரியுமா? சரி, ஒப்பிலக்கணம் பற்றி அவர் பேசலாமா? சார், கால்டுவெல்லோட ஒப்பிலக்கணத்தை பற்றி ரவிக்கு தெரியுமா? அவர் தனக்கு எல்லாம் மீறி அவர் பண்றாரு. அதை நான் ஜாடமாடியா குத்தி பேசுறேன். திருவள்ளுவருக்கு வந்து நீங்க வெள்ளை உடை போட்டு அழகு பார்க்குறீங்க, அவர் காவி உடை போட்டு அழகு பார்க்குறாரு. தப்பு சார். அது அவங்கவுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவர் இல்லறத்தான் சார். காவி போடக்கூடாது, மரபும் இல்லையா அவங்களுக்கு? துறவு பெற்ற பிறகுதான் சார் காவி வாங்கணும். அந்த இந்து மதம் மரபே இவர் மாத்துறாரு. திருவள்ளுவர் சன்னியாசம் வாங்கினத குறிப்பு இருக்கா எங்கேயாவது? சரி, திருவள்ளுவர் வெள்ளை உடை உடைத்தார் இல்லறத்துல இருந்தான்னு இருக்குல்ல சார். இல்ல, மனைமக்கள் மங்களம் என்ப அவருடைய கான்செப்ட் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அவர் இல்வாழ்க்கையை ஒத்துக்கிறவர் சார். துறவை ஒத்துக்கிறவர் இல்லை. அவர் காமத்துப்பால் போடுவாரா சார் துறவை ஒத்துக்கிறவர்? அப்போ அவருடைய கான்செப்ட் என்ன, லைஃப் என்ன? அவர் மதம் கடந்த, எல்லா மதங்களுக்குள்ளேயும் போய் மதம் கடந்த ஆன்மீகவாதி. சரி, எல்லா உலகத்தில் உள்ள ஏன் சார் அவரை போய் அங்க மேல போன மனுஷனை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்து ஒரு மதத்துல கொண்டாடுறீங்க? சரி, அவர் ஒரு கால இந்த வாழ்க்கையுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அவரை இப்ப இந்துன்னு பிராண்ட், இந்து மதத்துக்கு என்ன பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா? மாணிக்க வாசர் இல்லையா? திருநாவுக்கரசர் இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, திருவள்ளுவரை இழுத்து தான் ஆக போகுதா? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துல வந்து அவர் வாழ்க்கையோட தவறு சார். இவங்களுக்கு திராவிட இயக்கங்கள் அவரை திருவள்ளுவரை கொண்டாடுறதாலேயே அவரை இந்துவா ஆக்கணும்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான மனம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சன்னியாசி ஆயிருக்கலாம்ல? அது ஆயிருக்கலாம்லங்கிறதுக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியுமா? அவர் இல்லறத்தை வற்புறுத்தினாரா, துறவரத்தை வற்புறுத்தினாரா? இல்லறத்தையும் எவ்வளவு பேர் இல்லறத்தை பார்த்துட்டு இல்லறத்தை அப்ப வாசி அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடையாது. மயிலாப்பூர் கோயிலே வந்து திருவள்ளுவர் இருக்கு, வாசி சன்னதி இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு வருஷமா வச்சிருக்கிற கான்செப்ட்லாம் ஒரு தனி மனுஷன் வந்து உடைச்சிருவாரு. இவர் யார்? வெளி மாநிலத்துல நீங்க வந்து உட்காந்து இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கொள்கையும் உடைச்சிட்டு போலாமா? இவர் பாட்டுக்கு வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு ஒரு போக வேண்டியது சார். அவர் ரப்பர் ஸ்டாம்பை கைது போட்டு போறது அவ்வளவுதான் போடணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லலையா உங்களுக்கு என்று சொந்த அதிகாரமும் இல்லைன்னு? சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் நீங்க படிக்கலையா? உங்களுக்கு என்று சொந்த அபிப்பிராயங்கள் கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? ஒரு கிடையாது. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் லா தெரியாததுனால அவர் அகம்பாவத்தால பண்றாரு. ஏன் ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து சன்னியாசியை மாறி இருக்கக்கூடாதா? அது வந்து நீங்க அவர் வந்து திருவள்ளுவருடைய பிற்காலத்தை அவர் போடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அப்படி சொல்லுங்க. அப்போ அவர் இல்லறத்துல இருந்தார், துறவி ஆயிட்டார், அதை நான் மட்டுமே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி போடுங்க. அவருக்கு ஒரு விபூதி பட்டையும் போடுவீங்க, அவருக்கு ஒரு காவியும் போடுவீங்க, அவர் இந்துவா இருந்தாருன்னு சாதிப்பீங்க. அப்ப மதம் கடந்து போன ஞான நிலையை நீங்க கொண்டாட மாட்டீங்க. அவர் வந்து எல்லா மதங்களுக்கும் கடந்து கடவுளை மேலே போகணுங்கிற கான்செப்ட் எத்தனை இடத்துல வற்புறுத்துறாரு, அதையெல்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் மட்டும் ஒப்பிலக்கணம் பற்றி அவருக்கு தெரியுமா சார்? அவருக்கு கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அவர் படித்தவரா சார்? அவர் தனக்கு தெரியாத விஷயம் கட்சியில் பேசுனா சார் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு சார். ஹி கேன் நாட் பி கொஸ்டின் இன் த கோர்ட். அதை மிஸ்யூஸ் பண்றாரு சார். அவர் இஸ் மிஸ்யூசிங் த கான்ஸ்டிடியூஷன். அது தவறுன்றது.
நார்த்ல இருந்து இங்க ஒருத்தர் வந்து அவ இருக்கலாம், நான் தாராளமா வரலாம், கவர்னர் வரலாம், நார்த்ல இருந்து வரலாம். வந்து நம்முடைய இலக்கியத்துல இவ்வளவு ஈடுபாடோட பேசுறாரு. அவர்துல கொஞ்சம் குறைகள் இருக்கலாம், கொஞ்சம் அரைகுறையா இருக்கலாம். அதுக்காக அவரை நீங்க அறகுறையா இருக்கிறவங்க வெளியில வந்து அதிகாரமா பண்ணக்கூடாது சார். சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அவர் வந்து அட்லீஸ்ட் அவர் கத்துக்கிட்டு பேசுறாருல, அது ஒரு பெரிய விஷயம் தான். அவர் போய் பள்ளிக்கூடத்துல போய் பேச சொல்லுங்க சார், நர்சரி ஸ்கூல்ல போய் அவர் பேச சொல்லுங்க. அவர் என்ன எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அறிஞர்களை விட பெரிய அறிஞர் மாதிரி பேசக்கூடாது. ஏன் அவரும் சார், he is exceeding his limit. ஏன் அவரும் திராவிட பேச்சு தான் பேசணும்? இல்ல, அவசியம் இல்லை, நியாயமா பேசட்டும், படிச்சது பேசட்டும். he is exceeding his limit. இல்ல அவர் உங்களுக்கு இணக்கமா ஏன் பேசணும் சார்? சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்சர்வேஷன் சார். அப்ப நான் சுகிசமா சொல்றேன், சந்திரசூட் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினான்னு பாத்தீங்கல்ல. அவரை போய் பேச சொல்லுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் நாகரிகமா பேசுறாரு. அந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்காது, அவர் கெடுத்துட்டாரு. அந்த பதவிக்கு உரிய கௌரவத்தை கெடுத்த மனிதர் அவர். இதை நான் மாத்திக்க தயாரா இல்லை. சரி, வட இந்திய பக்திக்கு தென்னிந்திய பக்தியும் வித்தியாசம் இருக்கா சார்?